அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததற்கு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளே காரணம் என பள்ளி கல்வித்துறை விளக்கமளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அரசு பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களில் 1036 பணியிடங்கள் காலியாக உள்ளன. அவற்றை நீதிமன்ற வழக்குகளின் காரணமாக நிரப்ப இயலாத நிலை உள்ளது என்று தெரிவித்துள்ளது. அதேபோல் 2016ஆம் ஆண்டுக்கு பின்னர் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வில் சென்ற 1187 முதுநிலை ஆசிரியர்களை மீண்டும் தரம் இறக்காமல் பணியில் தொடரக்கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்கின் விசாரணை பிப்ரவரி 4ஆம் தேதி வரவுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் அரசு உயர்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.